نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإنهم إلا يظنون صدق الله العظيم. கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் இப்போ ஓதப்பட்ட வசனத்தில் சொல்லுகிறான், அவர்களிலிருந்து உம்மிகளும் எழுத படிக்க தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். லா யஅலமூனல் கிதாப, வேதத்தை அறவே அறியாதவர்களும் இருக்கிறார்கள். அந்த யூதர்களிலிருந்து, வேதக்காரர்களிலிருந்து, பனு இஸ்ரவேலர்களிலிருந்து வேதத்தை பற்றி அறியாதவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எதை அறிவாங்கன்னு சொன்னால், லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானிய, அவர்களுடைய முன்னோர்கள் அல்லது அறிஞர்கள் எழுதி வைத்த சில கட்டுக்கதைகளை தவிர வேறு எதையும் அறிய மாட்டாங்க. அந்த வேதத்தை இதுதான் வேதம்னு அவங்க அறிஞ்சு வச்சுருப்பாங்க. வயின்ஹும் இல்லா யதுன்னூன், அவர்கள் சில யூகங்களை தவிர அவர்களிடத்தில் கிடையாது. சில யூகங்களை அவர்கள் எண்ணுகிறார்களே, அதை தவிர அவர்களிடத்தில் ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். இதற்கு முன்னால் நாம் ஓதி காட்டிய வசனங்கள், இதற்கு முன்னால் நாம் சொல்லிய வசனங்கள், தஃசீர் செய்த வசனங்களில் எல்லாம் சில அந்த யூதர்களில் சிலரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் அறிந்தவர்கள் என்று அவர்களை சொல்லுகிறான். அவர்களில் எழுத படிக்க தெரிந்தவர்கள், படித்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டினான். இங்கு படிப்பில்லாதவர்களை பற்றி சொல்லுகிறான். அப்போ அந்த படித்தவர்கள் என்ன செஞ்சாங்க அதை பற்றி முன்னாடி நாம் சென்ற வாரம் சொல்லி காட்டினோம். அதில் அந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது, வக்கது கான ஃபரீக்கும் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு பிரிவினர் இப்படி இருந்தார்கள், யஸ்மஊன கலாம் அல்லாஹ், அல்லாஹுடைய கலாமை செவியுறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒன்று அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக தூர் சீனா மலையில் போய் செவியுற்றார்கள், அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லி காட்டியதை செவியுற்றார்கள். செவியுற்று விட்டு சும்மையு ஹர்ரிஃபூனஹு மின் பாதி மா அகலுஹு, அதை விளங்கினதற்கு பிறகு அதை மாற்றினார்கள், மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் மாற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று வார்த்தைகளில் மாற்றினார்கள், அல்லது கருத்துக்களில் மாற்றம் செய்தார்கள். இப்படி செய்ய ஆரம்பித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எழுத படிக்க தெரிந்தவர்கள், அவர்களில் அந்த வேதத்தை படித்தவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்களுடைய செயல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த வேதத்தை கேட்டுட்டு அதில் மாற்றங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் படிப்பறிவு இருந்தவர்கள் மாற்றம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ படித்தவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களால எதை வேண்டாலும் எப்படி வேண்டாலும் எழுத முடியும். படிப்பறிவு உள்ளவர்கள் அவர்களாக எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களால் என்ன வேண்டாலும் எழுத முடியும். படிப்பறிவு உள்ளவர்கள் அப்படி மாற்றி எழுதினாங்க. ஆனால் படிப்பறிவு இல்லாதவர்கள், அவர்கள் அந்த படிப்பறிவு உள்ளவர்கள் எதை சொன்னார்களோ, எதை மாற்றி எழுதியிருந்தார்களோ, எதை இவர்களுக்கு இதுதான் வேதம் சொன்னார்களோ அதை நம்பி இருந்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார். அவர்களில் படிப்பறிவு இல்லாதவர்கள் இருந்தாங்க. அவங்க சில கட்டுக்கதைகளைத்தான் இதுதான் வேதம் என்று அறிந்திருந்தார்கள். இதுதான் வேதம், நம்ம மார்க்கம் சொல்லக்கூடியது, நம்முடைய வேதம் சொல்லக்கூடியது இதுதான் அப்படின்ட்டு சில கட்டுக்கதைகளைத்தான் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பனு இஸ்ரவேலர்களில் சிலரை பற்றி சொல்லி காட்டுகிறான். அப்போ இதற்கு முன்னால் நாம் சொல்லி காட்டினோம், பனு இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போயிருந்தது, கல் நெஞ்சமுடையவர்களாக இருந்தார்கள். அப்போ கல் நெஞ்சமுடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எதன் காரணம், எப்படியெல்லாம் கல் நெஞ்சமுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் பாறையை ஒப்பிட்டு சொன்னால் அதையெல்லாம் முன்னாடி நாம் அறிந்து கொண்டோம். இப்போ அந்த உள்ளம் இறுகி போய் இருப்பதனுடைய வெளிப்பாடு என்ன? ஒருவருக்கு கல் நெஞ்சமுடையவராக ஒருவர் இருக்கிறார், அவர் உள்ளம் வந்து இறுகி போய் இருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும், அதனுடைய வெளிப்பாடுகள் என்னவாக இருக்கும்? இது இந்த யூதர்களிடத்திலிருந்து, அந்த பனு இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டது. அப்போ என்னென்ன தன்மைகள்லாம் அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டது? இது குர்ஆனுடைய வசனங்கள், பின்னால் வரக்கூடிய பல இடங்களில் வரக்கூடிய வசனங்களை அடிப்படையாக வைத்து குர்ஆனுடைய விரிவாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். அவர்களிடத்தில் இருந்தது ஒன்றாவது என்னன்னு சொன்னால், அவங்க குர்ஆனை அல்லாஹுடைய கலாம் அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ளாமலே இருந்தார்கள்.
இந்த யூதர்களிடத்தில் அவருடைய உள்ளம் இறுகி போயிருந்ததுனால அவர்கள் குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. மதீனாவில் யூதர்கள் அதிகமாக இருந்தாங்க. அப்போ நபி அவர்கள் குர்ஆனை கொண்டு வந்து அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவர்களுடைய வேதங்களில் தௌராத்தில் இஞ்சியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசியில் ஒரு நபி வருவார், அவருக்கு குர்ஆன் என்ற வேதம் அருளப்படும், எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவங்க குர்ஆனை வந்து வேதமாக ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டிருந்தார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவருடைய உள்ளம் இறுகி போயிருந்தது, அவருடைய உள்ளம் கல் நெஞ்சமாக இருந்தது தான் அதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் இதற்கு முன்னால் நாம் சென்ற வாரம் ஓதி காட்டிய அந்த வசனத்தில் சொல்லி காட்டினான். முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அப்போ தத்துவமும் நான் மீனுலக்கும், இதற்கு பிறகுமா நீங்கள் அவங்க வந்து உங்களை ஈமான் கொள்வாங்க, உங்களுடைய அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அவங்க வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை கேட்டுட்டு திருத்தி உருட்டி புரட்டி எழுதியிருக்கிறாங்க. இப்படிலாம் எழுதின பிறகு தௌராத்தை வந்து அல்லாஹ்வுடைய வேதம்னு தெரிஞ்ச பிறகு, அது அல்லாஹ்வுடைய வேதம் என்று அறிந்ததற்கு பிறகு, அதை விளங்கியதற்கு பிறகும், தௌராத்தும் அல்லாஹ்வுடைய வேதம் தான், அந்த வேதத்தை படித்து விளங்கின பிறகும் கூட அதில் மாற்றம் செய்தார்கள் என்று சொன்னால் அவங்க எவ்வளோ பெரிய கல்லெஞ்சமுடையவர்களாக, உள்ளம் இறுகி போனவர்களாக இருப்பாங்க. எந்த அச்சமும் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. அப்போ அப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் நீங்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்வாங்க நம்புறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க குர்ஆனை ஏற்றுக்கொள்வாங்கன்னு இன்னுமா ஆசைப்படுறீங்க? வேதத்தை திருத்தினவங்க போய் இன்னொரு வேதத்தை அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? திருத்தினதே எதற்காக? அதை வச்சு ஆதாயம் அடைகிறதுக்கு. அப்போ எப்படி அவங்க வந்து உண்மையான வேதத்தை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நல்லா கேட்கலாம். அப்போ கல் நெஞ்சத்தினுடைய வெளிப்பாடு என்ன? அந்த உள்ளம் இறுகி போனதுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள், குர்ஆனை மறுத்து கொண்டே இருந்தார்கள். இரண்டாவது, உள்ளம் இறுகி போய்விட்டால் சத்தியத்தை வெளிப்படுத்த விட மாட்டார். உண்மையை யாராவது சொன்னால் கூட அந்த உண்மையை சொல்ல விடாமல் தடுப்பார்கள். உண்மையை மற்றவர்கள் விளங்கிவிடக்கூடாது என்று அவங்க தடுப்பாங்க. இதைத்தான் அவங்களும் செஞ்சாங்க. அந்த யூதர்களில் முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அந்த முனாஃபிக்குகளில் சிலர் என்ன செஞ்சாங்க? முஸ்லீம்களிடத்தில் வந்து இவங்க நல்ல பிள்ளையாக ஆகிறதுக்காக வேண்டி இவங்கள்ட்ட வந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்க? எங்கள் வேதத்துலேயும் உங்கள் நபியை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, நல்லவங்க மாதிரி நடிக்கிறதுக்காக, அது நல்லவங்க அவங்க நம்ப வைக்கிறதுக்காக எங்கள் வேதத்தில் தௌராத்துலேயும் உங்கள் நபியை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆனை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. இப்போ இதை அவங்க சொன்னவர்களும் அவங்க வந்து நல்ல எண்ணத்தில் சொல்லலை. ஏதோ முஸ்லீம்கள்ட்ட வந்து நாங்களும் உங்கள் கூட தான் இருக்கிறோம், உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறோம், உதவியாக இருக்கிறோங்கிற மாதிரி காட்டிக் கொள்வதற்காக, முஸ்லீம்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை அடைந்து கொள்வதற்காக அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ இதையும் அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க? போய் அவங்க வந்தவொடனே தனியாக வந்தவொடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க, இதை போய் ஏன் அவங்கள்ட்ட போய் சொல்கிற? எங்கள் வேதத்தில் இருக்குன்னு ஏன் சொல்கிற? எங்கள் வேதத்தில் அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இதை ஏன் போய் சொல்கிற? உண்மையை சொன்னால் அதை தடுப்பாங்க. நீ அப்படி சொன்னேன்னு சொன்னால் என்ன ஆகும்? நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் வந்து மாட்டிக்கிடுவ. இவங்க வந்து உங்களை வந்து காட்டி கொடுப்பாங்க, இவங்கெல்லாம் ஏற்றுருந்தாங்க, இதில் வேதத்தில் இருக்குங்க ஒத்துக்கொண்டு தான் இருந்தாங்க, அப்படி இருந்தால் இவங்க அந்த குர்ஆனை நம்பலை, குர்ஆன் படி வாழ்க்கையை அமைச்சு கொள்ளலை அப்படின்னு நாளைக்கு உங்களை காட்டி கொடுப்பாங்க எல்லா இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த உண்மையை சொல்வதை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுவும் அந்த உள்ளம் இறுகி போனதனுடைய வெளிப்பாடு. மூன்றாவது, ஒவ்வொரு மதத்திலும் மார்க்கத்திலும் பொது ஜனங்கள், அதாவது வேதத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி முழுமையாக அறியாதவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். மார்க்கத்தை முழுமையாக அறிந்தவர்கள் குறைவானவர்களாகத்தான் இருப்பாங்க. எல்லா மதத்திலும் உண்டு, எல்லா மார்க்கத்திலும் இது உண்டு. தௌராத்தை கற்றுக்கொண்ட பனு இஸ்ரவேலர்களும் அப்படி இருந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவும்லையும் இருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவும்லையும் அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம உலகத்தை அதிகமாக பார்க்குறோம். குர்ஆனை அதிகமாக அறிஞ்சு கொண்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே நாம் அதில் விரல் விட்டு எண்ணிடலாம். அது பிறகு குர்ஆனை பற்றி அறிந்தவர்கள், முழுமையாக ஷரியத்தை மார்க்க சட்டங்களை எல்லாம் அறிந்தவர்கள் அப்படின்னு நாம் பார்த்தோம்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருப்பாங்க. அப்போ அதிகமாக பெரும்பாலானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் மார்க்கத்தை பற்றி தன்னுடைய வேதத்தை பற்றி முழுமையான அறிவில்லாதவர்களாக, அதை அறிந்து கொள்ளாதவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்போ அவங்களால நேரடியாக குர்ஆனை விளங்க முடியாது. இப்போ எல்லாராலையும் குர்ஆன் நேரடியாக விளங்க முடியாது. இப்போ நாம் உட்காந்துட்டு சொல்கிறோம், இப்போ நான் எதை வச்சு விளங்குறேன்? இன்னும் முன்னோர்கள் நல்ல பெரும் அறிஞர்கள் எழுதி வச்ச தஃசீர்கள், குர்ஆனுடைய விரிவுரைகளை படித்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்போ அரபி படிக்க தெரியாது, அரபி மொழியை நம்ம அறிந்து கொள்ளலை, அது தஃசீர் குர்ஆனுடைய விரிவுரைகள் வந்து தமிழில் அதிகமாக இல்லை, குறைவாகத்தான் இருக்கிறது, அது நமக்கு அதை படிக்கக்கூடிய அவகாசம் இல்லை. இப்போ என்ன செய்றீங்க? நான் சொல்கிறத எல்லாரும் உட்காந்து கேட்குறீங்க.
நான் சொல்கிறத உட்காந்து கேட்குறீங்க. இப்போ இதை மாதிரி அவங்களையும் அப்படி சொல்லக்கூடியவர்கள் அறிஞர்கள் இருந்தாங்க. அவங்க மேலே இந்த மக்கள் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க, நல்லது தான் சொல்லுவாங்கன்னு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அப்போ யஹூதி, இந்த யூத நஸ்ரானிகள் இருக்கிறாங்களே, இவர்களுடைய அறிஞர்கள், இவர்களிருந்து அறிஞர்கள், இவர்கள் எந்த மக்கள் அறியாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு அதிகமான தவறான விஷயங்களை போதித்து அதை இறுக பற்றி பிடிக்கிற அளவுக்கு உறுதியாக்கிட்டாங்க. தவறான விஷயங்களைலாம் சொல்லி கொடுத்து அதன் மீது முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டு அதை விடாப்பிடியாக பிடித்து கொள்ளும் அளவிற்கு இன்னைக்கு நமக்கு மத்தியில் சில சடங்கு சம்பிரதாயங்களை விடாமல் பிடிச்சி வச்சுருக்கோம். விடமாட்டோம். யார் சொன்னாலும் சரி, எவ்வளோ பேர் பயான் சொன்னாலும் சொல்கிறது சரிதாங்க, ஆனால் விட முடியாது அப்படிங்கிற இது நம்ம வச்சுருக்கிறோம். என்ன காரணம் சொன்னால், அதை விட்டுட்டா நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏட்டா அந்த அளவுக்கு நம்ம உள்ளத்தில் அது ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கு. அது குறிப்பாக பெண்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கப்பட்டிருக்கு. அதனால ஆண்கள் விடுவதற்கு முயற்சினால் பெண்கள் விட மாட்டாங்க. அதை அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு நம்மள பல பேர் இருக்கிறோம். இதே மாதிரி அந்த யூத நஸ்ரானிகளுடைய அறிஞர்கள் இருக்கிறாங்களே, இவங்க என்ன செஞ்சாங்க, பல தவறான விஷயங்களை, அவங்களுடைய வேதத்தில் இல்லாத பல தவறான விஷயங்களை எல்லாம் இவர்களிடத்தில் சொல்லி அதை நம்ப வைத்து விட்டார்கள். அதை அந்த மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள் முழுமையாக நம்பி விட்டார்கள். இவங்க நமக்கு சொல்றது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டாங்க. பல தவறான விஷயங்கள். அதைத்தான் இப்போ ஓதி காட்டி வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க. அவர்களில் படிப்பறிவில்லாத சில மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் வேதத்தில் கட்டுக்கதைகளை தவிர மற்ற எதையும் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். வேதத்தை பற்றி கட்டுக்கதைகளாக உள்ளது தான் அறிஞ்சிருந்தாங்க ஒழிய வேதத்தினுடைய உண்மையான விஷயங்களை அவங்க அறியாமல் இருந்தாங்க. அந்த கட்டுக்கதைகளை யார் சொன்னது? அவங்க யாரை அறிஞர்கள் என்று நம்பி வைத்திருந்தார்களோ அந்த அறிஞர்கள் அப்படிப்பட்ட கட்டுக்கதைகளையும் இல்லாத விஷயங்களை எல்லாம் புனைந்து அதை அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த சொல்லப்பட்ட விஷயங்களில் பல விஷயங்களை நமக்கு மார்க் அறிஞர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தொகுத்து தந்திருக்கிறாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு? அதில் முதலாவது விஷயங்கள் என்ன சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, அந்த பொதுமக்களுக்கு, அந்த வேதத்தை பற்றி அறியாதவர்களுக்கு, இந்த அறிந்தவர்கள் தங்களை பெரிய அறிஞர்கள்னு நம்ப வச்சுருந்தாங்க. ஏற்கனவே அவங்க நம்பி இருந்ததின் காரணமாக, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறதின் காரணமாக அவங்க என்ன சொல்லி வச்சுருந்தாங்க சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீன் தான், மார்க்கம் தான் கடைசி மார்க்கம், தௌராத்து தான் கடைசி வேதம், இதற்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார், எந்த வேதமும் வராது, எந்த நபியும் இருக்க மாட்டார், எந்த மார்க்கமும் ஏற்படாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர் யார் வந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதத்தை தான் பின்பற்றியாக வேண்டும் என்று அந்த இதுக்கு பிறகு இந்த தௌராத் வேதத்தில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தப்பட மாட்டாது, இதுதான் நிலைத்திருக்கும் அப்படி என்று சொல்லி நம்ப வச்சிருந்தாங்க. இது முதலாவது விஷயம். ஒரு தவறான போதனை அவர்களுக்கு போதிக்கப்பட்டு வச்சிருந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வேதத்தை தௌராத்தை அவங்க நம்பிக்கொண்டு இருந்தால் தான் இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இதுதான் இறுதி வேதம், இதுக்கு பேர் வேதம் இல்லைன்னு சொன்னால் தான் தொன்று தொட்டு இவங்க பின்பற்றி கொண்டே இருப்பாங்க. நம்மள்கிட்ட அது சம்பந்தமாக கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர் மூலம் நாம் என்ன செய்யலாம், துன்யாவை அடைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற காரணம். இரண்டாவது அவங்க சொன்ன விஷயம் என்ன சொன்னால், யூதர்கள் நரகத்துக்கு போகவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொன்னாங்க, நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொதுமக்களை எல்லாம் நம்ப வச்சிருந்தாங்க இந்த அறிஞர், இந்த யூத அறிஞர்கள். அப்போ அதனால அல்லாஹ்வுடைய பிள்ளையாக இருக்கிறவன அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவானா, அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவானா, அதனால் நாங்கள்லாம் நரகத்துக்கு போக மாட்டோம், நாங்கள் யூதர்கள் நரகத்திற்கு போக மாட்டோம், அப்படியே போக மாட்டான்ட்டு இது நம்ப வச்சிருந்தாங்க. ரெண்டாவது விஷயம். அதே போல மூன்றாவது, இந்த நஸ்ரானிகள், ஈசாயிகள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற அவங்களும் பனு இஸ்ரவேலர்கள் உள்ளவங்க தான். பனு இஸ்ரவேலர்கள் தான் ரெண்டாவது பிரிஞ்சாங்க. ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அதுக்கடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இப்படி இருந்தாங்க. அப்போ அந்த பனு இஸ்ரவேலர்கள், ஈசாயிகள், அந்த கிறிஸ்தவர்கள் அந்த ஒவ்வொரு குற்றத்திற்கும் பகரத்தை ஏற்படுத்தினாங்க. அதாவது பகரமாக்கி விட்டார்கள். எதை பகரமாக்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்க என்ன கொள்கையை பூர்த்தி வச்சிருந்தாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய மகனாக இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் அவங்க நம்ப வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரூஹ், அதனால் அல்லாஹ்வுடைய மகன் தான் அப்படின்னு நம்ப வச்சிருந்தாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தங்களை அழித்து கொண்டு, அவங்களுடைய நம்பிக்கை என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்கிறாங்கல்ல,
அப்ப தன்னை அழித்து கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு பொறுப்படுத்திக் கொண்டார்கள். தங்களை அழித்து இந்த உம்மத்தில், அதான் அவங்களுடைய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன பாவம் செஞ்சாலும் இவங்க ஏற்றுக்கொண்ட அந்த வேதனை இருக்குது, இவங்க அனுபவித்து விட்ட அந்த வேதனை இதன் காரணமாக எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். அதனால கிறிஸ்தவர்கள் எந்த பாவம் செஞ்சாலும் அவங்க மன்னிக்கப்படுவார்கள். அவங்கள எந்த பாவமும் அவங்களுக்கு குற்றங்களும் தண்டனை பெற்று தராது. இது அதற்கு பகரமாக ஆகிவிட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டது. அதற்கு நம்முடைய கொள்கை என்ன? குர்ஆன் சொல்லக்கூடியது என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்படவில்லை. அவங்க விண்ணுலகில் இருக்கிறார்கள். கியாமத்துக்கு நெருக்கமாக அவர்கள் வருவார்கள், இந்த பூமியிலே தோன்றுவார்கள். அவர்கள் 7 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருப்பாங்க, உலகத்தை ஆட்சி செய்வாங்க. அதற்கு பிறகுதான் மௌத்தாவாங்கிறது தான் நம்முடைய கொள்கை. அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலத்தில் வருவாங்க. அப்போ இது நம்முடைய நம்பிக்கை. அவங்களுடைய நம்பிக்கை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார்கள், இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இப்போ அந்த சிலுவையில் அறையப்பட்டு தன்னைத்தானே அவர்கள் அழித்து கொண்டார்கள், அதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள். எதற்காக சொன்னால் இந்த சமுதாயத்தினுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணுங்கிறதுக்காக. அதனால நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்கு தண்டனை கிடையாது. அதனால் என்ன வேணாலும் செஞ்சுக்கிங்க. அதனால தான் இன்னைக்கு அந்த கிறிஸ்துவ உலகத்திலிருந்து பூரா அனாச்சாரங்களும் பரவி கொண்டிருக்கிறது. எது வேணாலும் செஞ்சுக்கலாம், எது செஞ்சாலும் தப்பு கிடையாது. அனாச்சாரங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், உடைகள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், யார் வேணாலும் எந்த ஆண் பெண் யார் வேணாலும் வச்சுக்கலாம், யார் கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம். அப்போ இது மாதிரி அதாவது மிருகத்தனமான அந்த வாழ்க்கை. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக தண்டனையை அனுபவித்து கொண்டார்கள், தன் மீது அந்த பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டார்கள் அப்படின்ட்டு அவங்க நம்பினாங்க. இப்படி நம்ப வச்சிருந்தாங்க மக்களை. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அப்போ என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்பட்டு விடுவார்கள் என்று நம்ப வச்சிருந்தாங்க. இது போன்று பல விஷயங்களை, கட்டுக்கதைகளை, இல்லாத கொள்ளாத விஷயங்களை எல்லாம் தங்களுடைய பொதுமக்களுக்கு, எதையும் அறியாத மக்களுக்கு இவங்க சொல்லி அதை நம்ப வச்சிருந்தாங்க. இந்த பொய்யான விஷயங்கள் இருக்கிற வேதத்தை உடையவர்கள் இவர்களுக்கு சொல்லி நம்ப வச்சிருந்ததன் காரணமாக இவர்கள் எதையுமே அறியாமல் இருந்தார்கள். இதுவெல்லாம் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த உள்ளம் இறுகி போனதுனால, அவங்க கல் நெஞ்சமாக இருந்ததுனால, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இறங்கலை, அல்லாஹை பற்றி பயப்படலை. உள்ளம் மிருதுவாக இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய பயம் வந்திருக்கும். அந்த கல் நெஞ்சத்தின் காரணமாக இவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டுச்சு. அடுத்து 4ஆவதாக சொன்னாங்க, அஹ்லே கிதாப், அதாவது இந்த வேதத்தை உடையவர்கள், அதில் உள்ள அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வேதங்களில் மாற்றங்களை செஞ்சாங்க. முன்னாடி சொன்னல, அதை தாங்களாக என்ன செஞ்சாங்க, சில விஷயங்களை எழுதினாங்க. அவங்களே எழுதிக்கிடுவாங்க, அவங்களே எழுதி கொள்வார்கள். அதே மாதிரி சில இதுகளில் அதில் இருக்கக்கூடியதை அப்படியே மாற்றி விடுவார்கள். ஆரம்ப காலத்து நம்ம எல்லாம் தெரியும், அப்போலாம் என்ன ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு, இல்லை, கையால் தான் எல்லாம் எழுதணும். அப்போ கையால் எழுதும் பொழுது வேதத்தை இவர்கள் காப்பி எழுதுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தங்களுக்கு தேவையை எழுதுவாங்க. அறிஞர்கள் தாங்கள் எழுதி வைத்துக் கொள்வார். அதில் தெரிஞ்சவங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்க, அறிஞர்களாக இருக்கிறவங்க அந்த தவறாத்தை இப்போ ஒரு காப்பி இருக்குதா கேட்டதை ஒருத்தர் கேட்டு எழுதுவாங்க, அல்லது அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட பார்த்து இவங்க எழுதுவாங்க. இப்படி ஒவ்வொருவரும் எழுதும் பொழுதெல்லாம் இவங்களாக அதில் சில மாற்றங்களை செஞ்சு எழுதியது, இவங்களாக சில மாற்றங்களை அதில் செஞ்சிடுறது, அதில் கூடுதல் குறைவு செய்கிறது, சிலதை போக்கிறது, சிலதை சேர்க்கிறது. இப்படி வேதத்தில் கையாடல் செஞ்சாங்க. இப்போ அதுக்கு தோதுவாக செஞ்சாங்க. அந்த மாற்றங்களை செஞ்சுட்டு மக்களுக்கு தோதுவாக, மக்கள் விரும்புவதற்கு தோதுவாக பத்துவாக தீர்ப்பு கொடுப்பாங்க. தீர்ப்புன்னு சொன்னால் மக்கள் எப்படி விரும்புகிறாங்க அது காசை வாங்கிடுறது, அதுக்கு லஞ்சம். என்னன்னு சொன்னால் நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி உங்களுக்கு மார்க்க சட்டங்கள் சொல்லப்படும், விரும்புவதற்கு தோதுவான சட்டங்கள். இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, நான் செய்கிறது மார்க்கத்தில் ஆகமாக்கப்படணும், நான் செய்கிறது சரின்னு சொல்லப்படணும். அது வரை என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தருக்கையாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பல பேர் அப்படி ஒவ்வொரு அதிர்ச்சியாக போய் அவங்க செய்கிறத சரியாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறான். அப்படி தான் செய்கிறதை நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் மார்க்க அறிஞர்கள் அதை எதிர்த்து இருந்திருக்கிறார்கள். அதற்காக பல கஷ்டங்களை அனுபவித்து இருந்திருக்கிறார்கள்.
சிறை சென்றிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் உலமாக்களுடைய சரித்திரங்களை எடுத்து பாருங்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறைவாசம் அனுபவித்தார்கள். சிறையில் சவுக்கடி அடிக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய இமாம், ஹம்பலி மதுஹபுடைய இமாமாக இருக்கக்கூடிய அஹ்மது பின் ஹம்பல், அவங்க எழுதின கிதாப், ஹதீஸ் கிதாப் 26,000 ஹதீஸ்களை தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் சிறையில் இருந்து கொண்டே அவர்கள் எழுதினாங்க. அப்போ இப்படி இது எதற்காகன்னு சொன்னால், அப்போ இருந்த மன்னர் இருக்கிறாரு, அவர் தான் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர் அதை ஆகமாக்கி வைக்க வேண்டும், இது சரின்னு சொல்லணும்னு சொன்னார். அவங்க என்ன செய்யலை, சம்மதிக்க மாட்டேன், அப்படி சரின்னு நான் சொல்ல மாட்டேன், என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி நான் சரி என்று சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அளவிற்கு நம்முடைய இந்த காலத்தில் அல்லாஹ் இந்த உம்மத்தில் அல்லாஹ்வை பயந்தவர்களை உருவாக்கி, அப்படிப்பட்ட அறிஞர்களை உருவாக்கி, அவர்கள் சத்தியத்தை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காத அளவிற்கு அல்லாஹ் உறுதியாக வைத்திருக்கிறார். அசத்தியத்தை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இன்றைய கால உலமாக்களை அல்லாஹ் மார்க்க அறிஞர்களை இந்த உம்மத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறார், வெளியிட்டிருக்கு. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு மக்களுக்கு தோதுவாக சட்டங்களை சொல்கிறது, அவங்க விருப்பப்படி சட்டத்தை சொல்கிறது. அப்போ இது யார் இப்படி செய்வாங்க? அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இல்லாமல், உள்ளம் இறுகி போனவர்கள் தான் இப்படி செய்ய முடியும். கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால், இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்ட அல்லாட்ட எல்லாம் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி திரும்பி வந்துடுவாங்க. அப்படி தோதுவாக மக்களுக்கு தோதுவாக பத்துவா கொடுக்க மாட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தன்மைகளை பற்றி தான், இவர்களுடைய இந்த செயல்களை பற்றி தான் அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லி வருகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், அடுத்த வசனத்தில் சொல்கிறான், ஃபவைலுன் லில்லதீன யக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம், ஃபவைலுன் லில்லதீன யக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ் சொல்கிறான், லில்லதீன யார் என்று சொன்னால், எவர்கள் யக்துபூனல் கிதாப வேதத்தை எழுதுகிறார்கள், பி ஐதீஹிம் தங்களுடைய கரங்களாலே எழுதி கொள்கிறார்கள். தங்களுடைய கரங்களால் எழுதி கொள்கிறார்கள் சொன்னால் தான் விரும்பினதெல்லாம் எழுதி கொள்கிறார்கள். இது வேதம் என்று, இதுதான் வேதம் அப்படின்ட்டு அவங்க விரும்பினதெல்லாம் எழுதி வேதம் என்று மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு. சும்மா எப்போன பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதாமின் இந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்களா எழுதிக்கிட்டு இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த வேதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்டா மக்கள் அவங்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, இவங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு தயாராக இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க, இவங்களா எழுதிக்கிட்டு சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. இன்று குர்ஆன்ல அப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்து வச்சிருக்கான். குர்ஆன் அல்லாஹ் 1400 ஆண்டுகளை கடந்து விட்டது. அதில் உள்ள எந்த ஒரு எழுத்தையும் மாற்ற முடியாத அளவிற்கு அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான். யாரும் இதுதான் வேதம், இதுதான் குர்ஆன் அப்படின்ட்டு என்ன செய்ய முடியாது, புதுசாக ஒருத்தர் சொல்ல முடியாது, இவராக எழுதிக்கிட்டே ஏதாவது இதுதான் குர்ஆன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. காரணம் என்ன சொன்னால், ஒன்று எங்கே அல்லாஹ் எல்லா இடங்களிலும் ஹாஃபிதுகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய அற்புதங்களில் ஒன்று, சீக்கிரமாக எல்லாரும் மனப்பாடமாக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அதை இலகுவாக ஆக்கி வைத்தார். அப்போ லட்சக்கணக்கான ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள். யாராவது தப்பாக ஓதுனாங்க, மாற்றி சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க உடனே அதுக்கு என்ன செஞ்சிருவாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ இடங்களில் குர்ஆனை அழிக்கப்படுவதற்கு முயற்சிச்சு குர்ஆன்லாம் எரிச்சாங்க. ரஷ்யாவெல்லாம் குர்ஆனே இருக்கக்கூடாதுன்னு அழித்தார்கள். ஆனால் என்ன செஞ்சாங்க, ஒரு ஹாஃபிஸ் இன்னொருவருக்கு மனப்பாடமாக்கி கொடுத்தார். தெரியாமல் பதுங்கு குழிகளில் இருந்து கொண்டு, சுரங்க பாதைகளில் இருந்து கொண்டு, இப்படியெல்லாம் வீடுகளில் இருந்து குர்ஆனை பாதுகாத்தாங்க. ஹாஃபிதா வர வச்சு, அவங்க ஹாஃபிதா இருக்கக்கூடியவர் அவருக்கு ஓதி கொடுப்பார், இவர் மனப்பாடமாக வாய்மொழியாகவே மனப்பாடமாக்கினாங்க. குர்ஆன் எப்படி எல்லாம் பாதுகாத்துட்டு வரலாம். அதனால் எந்த திருத்தமோ அழித்தலோ திருத்தமோ இதில் செய்ய முடியாது, கூடுதல் குறைவு எதுவுமே குர்ஆனில் செய்ய முடியாது. ஆனால் அந்த தௌராத்தில் என்ன செஞ்சாங்க, கூடுதல் குறைவு செஞ்சாங்க. தாங்களாக எழுதிக்கிட்டு இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அந்த வேதம் அப்படின்னு சொன்னாங்க. எதற்காக செஞ்சாங்க இப்படி? லியஷ்தரு பிஹி சமனன் கலீலா, அற்பமான கொஞ்சம் காசுகள் அதை கொண்டு பகரமாக விலைக்கு வாங்குவதற்காக. அப்போ வேதத்தை விற்கிறாங்க, இறை வேதம்னு சொல்லி இதை போய் சொல்லி காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்படி செஞ்சாங்க. ஃபவைலுன், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், ஃபவைலுல்லஹும், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், மிம்மா கதபத் ஐதீஹிம், அவருடைய கரங்கள் எழுதியதின் காரணமாக நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ் அவங்கள சவிக்கிறார். அவங்க கரத்தால் எழுதியதின் காரணமாக நாசம் உண்டாகட்டும். வவைலுல்லஹும் மிம்மா யக்ஸிபூன், அதன் மூலமாக அவர்கள் சம்பாதித்ததின் காரணமாக அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். தாங்களாக எழுதி கொண்டதுனால அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அதன் மூலமாக சம்பாதித்ததுனால நாசம் உண்டாகட்டும். கண்ணியத்திற்குரிய, அப்போ இறை வேதம் என்பது இருக்கிறதே, அதை சம்பாதிப்பதற்கு வழியாக ஆக்கிவிட்டால் அதில் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை. இது நஸ்ரானிகள் யூதர்களுக்கு மட்டுமல்ல, குர்ஆனுடையவர்களுக்கும் தான். குர்ஆனை தன்னுடைய வருமானத்திற்கு காரணமாக ஆக்கிவிட்டால்,
குர்ஆனை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா. குர்ஆனில் மாற்றம் திருத்தம் செய்யலை, ஆனால் குர்ஆனை துனியாவுடைய சம்பாத்தியத்திற்காகவே ஆக்கி கொண்டாள். குர்ஆனை துனியா சம்பாதிப்பதற்கு வழிகாட்டும் குர்ஆன், எப்படிலாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற முறையை சொல்லித்தரும் குர்ஆன். ஆனால் குர்ஆனை வச்சே ஒருவர் சம்பாதிக்கிறார், அதை வச்சே பிழப்பு நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்குரியது. நமக்கு மார்க்க அறிஞர்கள் எல்லாம் எச்சரித்திருக்கிறார், குர்ஆனை வெறும் துன்யாவை சம்பாதிக்கிறதுக்கு அது மட்டும் அதை காரணமாக்கி விடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தங்களுடைய கரங்களால் எழுதியதின் காரணமாக, அவர்கள் அதன் மூலமாக சம்பாதித்ததின் காரணமாக அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு அழிவுதான் இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல முன்னாடி, அதாவது யூதர்கள் அந்த அப்பாவிகளை நம்ப வச்சுருந்தாங்க, நம்மெல்லாம் நரகத்துக்கு போக மாட்டோம். அதில் இன்னொன்று சொன்னாங்க, அப்படியே மீறி நரகத்துக்கு போயிட்டாலும் கூட, அப்படியே மீறி நாம் நரகத்துக்கு போயிட்டாலும் கொஞ்ச காலம் தான் இருப்போம் நரகத்தில் அப்படின்னு அவங்க நம்ப வச்சுருந்தாங்க. கொஞ்ச காலம் இருப்போம், அதுக்கு அடுத்து வந்துடுவோம். எவ்வளோ காலம் அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்னாங்கன்னா ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, உலகம் 7000 வருஷம்தான் இருக்கும். அதான் அவங்களா சொல்லி ஏற்படுத்தின கட்டுக்கதைகள். இப்போவும் சில பேர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஹதீஸுகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஆதாரம் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. 7000 வருஷம்தான் இருக்கும். அப்போ இந்த 7000 வருடம் இருக்குதுல்ல, இந்த ஒரு 1000த்திற்கு பகரமாக ஒரு நாள் நாம் வேதனை அனுபவிப்போம். அப்போ 7000 வருடத்துக்கு பகரமாக 7 நாட்கள் மட்டும்தான் வேதனை அனுபவிப்போம். மறுமையில் நரகத்துக்கு போனாலுமே நமக்கு வேதனை எத்தனை நாள் தான்? 7 நாட்கள் தான் அப்படின்னு ஒன்று சொல்லி வச்சுருந்தாங்க. இன்னொரு சொல்லி எப்படி சொல்லி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போயிருக்கும்போது நம்முடைய முன்னோர்கள், அதாவது அந்த யூதர்கள் அங்கே இருந்தவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்கள் 40 நாட்கள் தான் அந்த கன்றுக்குட்டியை தெய்வமாக வணங்கினாங்க. தப்பு செஞ்சு 40 நாள் தான் அந்த 40 நாள் தான் நமக்கு வேதனை. அவங்க செஞ்ச தப்புக்கு இவங்களுக்கு அந்த 40 நாள் வேதனை கிடைக்குமா? எப்படி கூட முட்டாள்தனமான சொல்லி வச்சுருக்கிறாங்க, நம்ப வச்சுருக்கிறாங்க பாருங்க. செஞ்சது அவங்க எப்போ? முன்னோர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தவங்க செஞ்சாங்க. 40 நாள் கன்றுக்குட்டியை வணங்கினாங்க. இப்போ அதுக்கு பகரமாக இனிமேல் காலங்காலமாக வரக்கூடிய யூதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க நரகத்துக்கு போனாலும் கூட, ஒரு கால் நரகத்துக்கு போக மாட்டோம், அப்படியே போனாலும் அதிகபட்சம் 40 நாள் தான், அதுக்கு மேலேலாம் நம்ம நரகத்தில் இருக்க மாட்டோம்னு சொல்லி நம்ப வச்சுருந்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகாலு லன் தமஸ்ஸனன் நாரு இல்லா ஐயாமம் மஅதூதா. அவர்கள் சொன்னார்கள், நம்மை நரகம் தீண்டாது குறிப்பிட்ட சில நாட்களே தவிர. நரகம் நம்மை தீண்டாது சில நாட்களே தவிர, குறிப்பிட்ட சில நாட்கள் தான் நம்மை நரகம் தீண்டும். அதான் நரக நெருப்பு நம்ம தீண்டும். நம்ம நரகத்தில் கொஞ்ச காலம் தான் இருப்போம். புல், நபியே சொல்லுங்க, கேளுங்க அவங்கள்ட்ட, அத்தஹத்தும் இன்தல்லாஹி அஹ்தன், நீங்கள் என்ன அப்படி ஏதாவது அல்லாட்ட ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கீங்களா? கொஞ்ச காலம் தான் நாங்கள் நரகத்தில் இருக்கணும், எங்கள் நரகத்தில் வைக்க ஒப்பந்தம் போட்டு எதுவும் ஒப்பந்தம் எழுதி வச்சுருக்கீங்களா? நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அப்படி ஒப்பந்தம் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பல யுக்லிஃபுல்லாஹு அஹ்தஹு, அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான். அவங்கள்ட்ட சொல்லுங்கள், கேளுங்க, நீங்கள் ஏதாவது அப்படி அல்லாட்ட ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கீங்களா? கொஞ்ச காலம் தான் எங்களை நரகத்தில் வைக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தா, அல்லாஹ் அப்படி ஒப்பந்தம் செஞ்சுருந்தா, உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தா, உங்களை கொஞ்ச காலம் தான் நரகத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அல்லாஹ் அந்த வாக்குறுதிக்கு மாற்றம் நிச்சயமாக செய்ய மாட்டான். சரி, ஒன்று ஒப்பந்தம் செஞ்சுருக்கணும், அல்லது அம் தக்கூலூன் அலல்லாஹி மா லா தஅலமூன், அல்லது நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வின் மீது பொய்யாக சொல்லுகிறீர்களா? ஒன்று ஒப்பந்தம் போட்டிருக்கணும், இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் அல்லாஹ் சொன்னதாக பொய் சொல்லணும். அப்படி சொல்கிறீங்களான்னு அவங்கள்ட்ட கேளுங்கன்ட்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லணும். அந்த யூதர்கள்ட்ட போய் கேளுங்க, இப்படி எதுவும் இருக்குதான்னு கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க இப்படிலாம் நம்ப வச்சுருந்தாங்க, மக்களை என்ன நம்ப வச்சுருந்தாங்க, இது நம்ம நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டோம். ஆனால் நரகத்தில் அவங்க செய்கிற தப்புகள் எல்லாமே நரகத்திற்குரியது. எப்போ அவங்க குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறுதி தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவங்க செல்லும் இடம் நிச்சயமாக நிரந்தரமான நரகம்தான், நிரந்தரமான நரகம். இது குர்ஆன் சொல்லலை, குர்ஆன் மட்டும் சொல்லலை, அவங்களுடைய வேதமே சொல்லி இருக்கிறது. தௌராத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்ஜிலையும் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் ஒரு நபி வருவார், அவரைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் தான் இறுதி தூதர், அவருடைய மார்க்கம் தான் கடைசி நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம் என்று தௌராத் இன்ஜில்லாம் சொல்லப்பட்ட விஷயம்.
அப்போ அதை மறுக்கும் பொழுது எப்போ வந்து தௌராத்தில் சொல்லப்பட்டதை அவங்க ஏற்றுக்கொள்ளலையோ, அதை கடைபிடிக்கலையோ, அப்போ நரகத்துக்கு தான் போவாங்க. இன்ஜிலில் சொல்லப்பட்டதை அவங்க ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அப்போ நரகத்துக்கு அவங்க போகிறது உறுதியானது, நிரந்தரமானது. எப்போ ஏற்றுக்கொள்ளையோ, குரானை ஏற்றுக்கொள்ள நிரந்தரமான நரகத்துக்கு போவாங்க. ஆனால் அவங்க சொல்லி வச்சிருந்ததுன்னு சொன்னால், இப்படி நாம் வந்து நரகத்தில் கொஞ்ச நாள் தான் இருப்போம் அப்படின்னு அப்போ தானே அவங்க வந்து யூத மதத்தை விட்டு வெளியில் போக மாட்டாங்க, நஸ்ரானியத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இதற்காக அந்த அறிஞர்கள் இப்படி தவறான விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு போதித்து வைத்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அந்த கல் நெஞ்சத்தின் காரணமாக தான் இது எதுக்கு சொல்லப்படும் சொன்னால், அவங்க உள்ளம் இறுகி போயிருந்தது காரணமாக தான் அவங்க உள்ளத்தில் அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் புகாமல், அல்லாஹ்வுடைய அச்சமே இல்லாமல் எதை வேண்டுமானாலும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட தன்மை வந்து விடுகிறதோ, கல்லஞ்சம் வந்து விடுகிறதோ, துன்யாவுடைய பிரியம் வந்து விடுகிறதோ, துன்யாவுக்காக வேண்டி, துன்யாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி எதை பற்றியும் சட்டை செய்யாமல், எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் சொன்னதாக, ரசூல் சொன்னதாக எது வேண்டுமானாலும் சொல்லி கொண்டிருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கூறி அதை மாதிரி தன்மைகளை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த யூதர்களிடத்தில் இருந்த தன்மைகள், அப்படிப்பட்ட தன்மைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களை எல்லாம் இலகலான உள்ளமாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உள்ளமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.